விஜய் எப்போதும் விஜயகாந்தாக மாறிவிட முடியாது. விஜயகாந்த் வாக்குகளை விஜய் பிரிக்க நினைப்பதாக இருந்தால் மக்கள் அதனை ஏற்க மாட்டார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியிருக்கிறார். இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். என்னைக்குமே விஜயகாந்துக்கு இருக்கின்ற ஓட்டுகள் அவருக்கு தான் போய் விழுமே தவிர வேற யாருக்கும் விழுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் களப்பணி நிறைய சேர்ந்தவர். அரசியல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கவுன்சிலர் உருவாக்கியவர். அதனால அவருக்கு இருக்கிற விஷயங்கள் வேற, இவருக்கு இருக்கிற விஷயங்களே வேற. கண்டிப்பா விஜயகாந்த் ஆக முடியாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன கருத்து சரியானது. யார் வாக்கையும் யாரும் பிரிக்கலாம் முடியாது. அவங்களுக்கு கொள்கைக்குன்னு அவங்கவுங்க கொள்கை இருக்கு, அது பிரகாரம் வாக்களிக்க போறாங்க. விஜய் விஜயகாந்தா என்னைக்கும் ஆக முடியாது. ஏன் ரீசன்னா, விஜயகாந்த் நடிகர்ன்றதோட அவரோட மக்கள் நலப்பணி பிளஸ் டைரக்டா மக்கள் கிட்ட அப்ரோச் எப்பயுமே டைரக்டா தான் அவர் பேசுவார். யாரையும் இன்டர்மீடியேட்டரை வச்சோ எதுவும் பண்ண முடியறது இல்லை. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா இன்னும் சினிமாக்காரனா தான் இருக்காங்க. அவருக்கு ரசிகரா தான் இருக்காங்க. கேப்டன் எப்படியும் தளபதி தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி தான் கேப்டன். அவர் என்ன செல்வாக்கில் இருந்தாரோ அந்த செல்வாக்கு மேலே வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி தான். இப்போ இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.